2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் போனஸ் மற்றும் பரிசுகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இது குறித்த விரிவான தகவல்கள். அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸ். அரசு பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் மிகை ஊதியம் இந்த ஆண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 183.86 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களில் சி மற்றும் டி பிரிவை சார்ந்தவர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 3000 போனஸ் வழங்கப்படும். தொகுப்பூதியம் மற்றும் காலமுறை ஊதியம். தொகுப்பூதியம் அல்லது சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2024-2025 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் பணியாற்றியவர்களுக்கு ரூபாய் 1000 போனஸ் வழங்கப்படும். அடுத்ததாக ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு. பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் அரசு பொங்கல் பரிசை அறிவித்துள்ளது. யாரெல்லாம் தகுதியானவர்கள்? சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்கள். பரிசு தொகை இவர்களுக்காக தலா 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும். முக்கிய அறிவிப்புகள் மற்றும் பயன்கள். இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் 9.90 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். மேலும் இதர பிரிவு ஊழியர்களுக்கான பொங்கல் முன்பணம் ஏற்கனவே ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. வழங்கப்படும் முறை. இந்த போனஸ் தொகையானது பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே ஊழியர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். சுருக்கமான விவரம். குரூப் சி மற்றும் டி பணியாளர்கள் போனஸ் தொகை ரூபாய் 3000. ஆசிரியர்கள் சி மற்றும் டி பிரிவு போனஸ் தொகை ரூபாய் 3000. ஓய்வூதியதாரர்கள் போனஸ் தொகை ரூபாய் 1000. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போனஸ் தொகை ரூபாய் 1000. மேலும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது பணமாக மட்டுமே இருக்கும். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புகள், அதாவது அரிசி, சர்க்கரை, கரும்பு போன்ற அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களைப் போலவே பொங்கல் பரிசு தொகுப்புகள் கிடைக்கும்.